இவர் பேரு கேல் வீவருங்க. தன்னோட 25 வருஷமா ஒண்ணா வாழ்ந்த பொண்டாட்டியோட ஆசையா ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷலா டேபிள்லாம் புக் பண்ணி டின்னருக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்காப்ல. அங்க மெனு கார்ட பார்த்துப்புட்டு, "என்னடி சாப்பிடலாம்? சரி, உனக்கு என்ன சாப்பிட வேணுமோ நான் 1, 2, 3ன்னு சொல்றேன். அப்போ 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாப்ல ஒரே நேரத்துல அட் அ டைம்ல சொல்லுவோன்னுட்டு, இவரு 1, 2, 3 அப்படின்னு பொண்டாட்டிக்காரி என்னன்னா, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னுது ஒரு பெரும் அதிர்ச்சிய குடுத்துப்புட்டாங்க. இவருக்கு அங்கேயே ஹார்ட் பிரேக் ஆச்சுங்க. அ யோசிச்சு பாருங்க எப்படின்னு. அதாவது 25 வருஷமா ஒண்ணா வாழ்ந்த தாம் துணைவி இப்படி திடுதிப்புன்னு அதுவும் சண்டை கிண்டன்னு எதுவுமே நடக்கலங்க. நல்லா போயிட்டு இருக்கப்ப திடுதிப்புன்னு டிவோர்ஸ்ன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு அவருக்கு அப்படியே ஆளுக்கு அப்படியே பேச்சு மூச்சே இல்லாம போயிடுச்சு. அதே சமயம் அவரு வீட்ல காட்டுறாங்கங்க. தான் புள்ளைய பார்த்துக்கிறதுக்காக ஆளு ஒரு பேபி சிட்டர்லாம் வேலைக்கு வச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு வேலைக்கு வச்சா இவரும் இவரு என்னதான் வயசு அதிகமானவரா இருந்தாலும், அவளுக்கு இவர ஒரு மாதிரி புடிச்சிருக்குதுங்க. அதான் அவரு ஃபோட்டோவ அப்படியே ஒரு மாதிரி ஆசையா பார்க்குறா. இவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கான். புள்ளையாண்டால் ரூம்ல ஒரு மாரி ரூம மூடிக்கிட்டு, அப்படியே பிஞ்சிலேயே பழுத்த வேலைய பார்க்குது. எப்படின்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருக்குற. அப்போ டக்குன்னு அப்போன்னு இந்த பேபி சிட்டரும் உள்ள வந்துப்புட்டா. அப்ப அவ இத பார்த்துப்புட்டு அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு கடந்து கதவ சாத்திக்கிட்டு அப்படியே சாரி சாரி நான் கதவ தட்டிட்டு வந்திருக்கணும். அவ இப்படின்னு ஒலகிக்கிட்டு ஓடிப்புட்டா. உள்ள மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த புள்ளையாண்டாளுக்கு ஒரே எம்பாரஸ்மென்ட் ஆகி போச்சுங்க. இருந்தாலும் ரூம விட்டு வெளில வந்து அவளுக்கு வந்து ப்ரொப்போஸே பண்ணிவிட்டாங்க. இப்படி ஒரு ப்ரொபோசல எவனுமே பண்ணியிருக்க மாட்டான். அதுலயும் சொல்றான், "மாஸ்டர்பேஷன் பண்ணையில நான் உன்னைய தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு உன் மேல அவ்வளோ காதல் இருக்கு. நீ தான் என்னோட சோல் மேட்டுன்லாம்" சொல்ல, அவ சொல்லிப்புட்றா, "எப்பா எனக்கு 17 வயசு தான் ஆகுது. உனக்கு என்னன்னா 13 வயசு தான். ஸோ இந்த காதலுக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு" புட்றா. புள்ளையாண்டாளுக்கும் இங்க அதே நேரம் ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் பிரேக் ஆகி போச்சுங்க. அங்கிட்டு ஆளுங்க டின்னரே வேணான்னு ஒண்ணா கார்ல வீட்டுக்கு கிளம்பிட்டாய்ங்க. இப்ப பொண்டாட்டிக்காரி சொல்றா, வேலைக்கு போன இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க கூட அஃபேர் வந்துடுச்சு. அதனால தான் டிவோர்ஸ் வேணும்னு அவருங்க அவருங்க சொல்றாப்புல, "ஏய் பேசாதடி, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்டி" நான் சொல்லிக்கிட்டே தான் வராரு. ஆனா அவ கடந்து தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல ஆளு கடுப்பாகி கார்லேருந்தே குளிச்சுப்புட்டாப்புல. இவ கார மெதுவா ஓட்டுனதால ஆளுக்கு பெருசா அடி கிடி எதுவும் விழுகலங்க. உள்காயம் தான் போல் இருக்குது. அப்பவும் சொல்றாப்புல, "ஏம்மா நீ கேட்ட டிவோர்ஸ கூட நான் குடுத்துடுறேன். தயவு செஞ்சு வாய மூடிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா வாம்மா" அப்படின்ட்டு வர்றாப்புல. வீட்டுக்கும் வந்துட்டாய்ங்கங்க ஒரு வழியா. அங்க வீட்ல இருக்க இந்த பேபி சிட்டருக்கும், தான் புள்ளைக்கும் சொல்லிடுறாப்புல, "என் பொண்டாட்டி டிவோர்ஸ் வேணும்னா, நானும் ஓடுற கார்லேருந்து குதிச்சுப்புட்டேன்றாரு." அப்ப இவரு புள்ளையும் கூட கூட கேட்குறாங்க, "எது டிவோர்ஸ் ஆக போதா? ஓடுற கார்லேருந்து குதிச்சீங்களா?" அது இதுன்னு அவன் அப்ப கேட்க, அப்போ பொண்டாட்டிக்காரி தாங்க. அப்படியே அவன சமாளிச்சுப்புட்டு, புள்ளைய மட்டும் அப்படியே கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிடுறா. அந்த பேபி சிட்டர் பொண்ண இப்ப இவரு நைட் நேரம் ஆச்சு இல்லையா? அதுக்குன்னு அவள விடுறதுக்கு, இவரு அப்படியே கார்ல கூப்பிட்டுக்கிட்டு அவள்ட்ட போய் பேசிக்கிட்டே போறாப்புல, புலம்பிக்கிட்டே போறாப்புல. "ஏம்மா எனக்கு டிவோர்ஸ் ஆக போதும்மா, நல்லாதாம்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன்" அது இதுன்னு. அவளும் சொல்றாங்க, "ஏன் உங்கள போய் ஒரு பொண்ணு டிவோர்ஸ் பண்றான்னா, அவ சத்தியமா ஒரு பைத்தியக்காரி தாங்க" அப்படி இப்படின்றா. நல்லா இவன இவன் எதுக்கு சொல்றான்னே தெரியாத மாரி, ஒரு மாதிரி சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொல்றா போலன்னு நெனச்சுக்கிட்டு, இவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவள்ட்ட நல்லபடியா பேசி அனுப்பி விட்டுர்றாரு. அப்போ இவரு இப்படி சோகமா வருத்தத்தோட போறத நெனச்சு, இவளுக்கும் இது ரொம்பவே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிருச்சுங்க. அங்க கட் பண்ணா, அடுத்ததா பார்ல 2 பொண்ணுங்க குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காளுக. அதுல இவ யாரையோ லவ் பண்றாளாங்க. ஆனா ஃப்ரெண்டுக்காரிக்கு அவன சுத்தமா புடிக்கலையாம். என்னன்னா சொல்றா அப்படியே, "அடியே நீயும் உன் அழகுக்கும் நீ என்னடி அவன போய் லவ் பண்ற?" அது இதுன்னு இவ தன்னோட ஆதங்கத்த சொல்லி, அவள நல்லா மண்டைய கழுவிட்டு கிடக்குறா. அப்போங்க பார்ல இருந்த ஒருத்தன் இவளுக பேசுறதெல்லாம் அப்படியே ஓரத்துல நின்னு பார்த்துக்கிட்டு, இப்ப அவளுக கிட்ட வந்து பேச்ச போடுறாப்புல. ஆளும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா பார்க்கவே சும்மா பயங்கர சார்மிங்கா, பார்த்தாலே அப்படியே பணக்கார பையன் மாரியும் தெரியுது. அதுக்குன்னு அவளுகளும் இவன மதிச்சு பேசுறாளுக. இவன் என்னன்னா, இவள்ட்ட பட்டுன்னு எனக்கு உனங்கள புடிச்சிருக்குன்னே சொல்லிப்புட்டாங்க. ஆனா அவ பிடிக்கல வேணான்னுட்டு வழக்கமா நம்மலாம் அந்த பசங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா? பொண்ணு என்னதான் வேணான்னு சொன்னாலும், அத நோன்னு அக்செப்ட் பண்ணிக்காம மறுபடியும் மறுபடியும் டைப் பண்ணிட்டே கிடப்போம் இல்லையா? இவனும் அதே மாரி தாங்க. நான் அதாவது, "உனக்கு நான் சரக்கு வாங்கி தரட்டுமா? வரியா? வெளில போலாமா?" அது இதுன்னு கிடந்து அனத்திக்கிட்டு கிடக்குறான். அவ எல்லாத்துக்கும் நோன்னுட்டு தாங்க இருக்கா. ஒரு கட்டத்தில அங்கேருந்து எழுந்தே போயிட்டா. இவன் என்னடா இவன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான்னு எந்திரிச்சே போயிட்டா. இவனுக்கும் இங்க இது ஹார்ட் பிரேக் ஆகி போச்சுங்க. இதெல்லாம் படம் பார்க்குற நமக்கு, இத பார்க்கவே ஒரு மாதிரி டிராமா ட்ரையாங்கிள் மாரி இருக்குதுங்க. கடைசியா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல.
இங்கிட்டு இந்த கால் வீவர் இவர் ஆள் எப்படிப்பட்டவர்னு சொல்லணும்னா, பழைய காலத்து ஆளுங்க. எப்படின்னா, அதாவது நம்மளோட அப்பாக்கள் மாதிரி. எப்படின்னா, வாழ்க்கையில வேலைக்கு போய் சம்பாரிச்சு மொத்த காசையும் வீட்டுக்கு வந்து குடுத்துப்புட்டு, தனக்குன்னு பெருசா அந்த செலவு பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? அதாவது 4, 5 சட்டைய மட்டும் அப்படியே திரும்ப திரும்ப வருஷ கணக்குல போட்டுக்கிட்டு, தீபாவளி, பொங்கலுக்கு கூட தனக்குன்னு பெருசா சட்டை எடுத்துக்காம, தன்னோட ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் பொண்டாட்டி புள்ளைக்காகவே தியாகம் பண்ணிப்புட்டு, அப்படியே ஒரு தியாகி மனப்பான்மையிலே அப்படியே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. நம்மளும் கல்யாணம் ஆனா இப்படி தான் மாறிருவோம் போல இருக்குங்க. எப்படின்னா, ஊருக்குள்ள அப்படியே ரக்கட் பாயா சுத்தி திரிஞ்சு நம்மள, அப்படியே கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சு, இவர மாரி சாக்லேட் பாயா மாத்திருவாய்ங்க போல இருக்கு. இவரும் அப்படிப்பட்டவர் தாங்க. ஆளு இப்படி செக்கு செக் சி சி செக்கு மாடு மாரி உழைச்சி கொட்டுறதாலயோ என்னமோ, இவரு பொண்டாட்டிக்கு இவரு மேல இருந்த அந்த அட்ராக்ஷன், ஈர்ப்பு, மரியாதை எல்லாம் காலங்கள் போக போக அப்படியே குறைஞ்சு போச்சுங்க. அதனால தான் கூட வேலை பார்க்குறவங்க கூட அவன் பேரு என்னன்னா, டேவிட் லின் ஹாகிங்காமா. அவரு இவர விட அட்ராக்டிவா இருக்கான்னு தெரிஞ்சதும், கூட வேலை பார்க்குறவனோட செக்ஸ் வச்சுக்கிட்டு, இவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு, இவரோடவே ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கா. எவ்வளோ நாள் தான் இப்படியே புருஷனுக்கு தெரியாம திருட்டுத்தனம் பண்றதுன்னு, இப்ப கடைசியா புருஷன்கிட்டயே வந்து டிவோர்ஸ்ன்னு கேட்டுப்புட்டாங்க. அதுக்குன்னு நம்ம ஆளு இந்த சோகத்த போக்கிக்கிறதுக்காக, தினமும் இந்த பாருக்கு தான் குடிக்க வந்துருவாரு. அங்க பாருக்கு வர்ற போற எல்லார்கிட்டயும் இந்த கதையெல்லாம் சொல்லி, ஆளு அப்படியே புலம்பிக்கிட்டு கிடக்குறாப்புலங்க. அங்க உள்ளவங்கலாம் இவர பார்த்தாலே அப்படியே அலறடிச்சுக்கிட்டு ஓடுறாய்ங்க. "ஐய்யய்யோ! வந்துட்டான்டா" அப்படின்ற மாரியே. அங்கிட்டு அங்க மிஸ்டர் சார்மிங்கும் இவரு பார்ல புலம்புறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு, கடைசியா அவர கூப்ட்டு பேச்ச போடுறாப்புல. அப்போ அவன் சொல்றாங்க, அப்ப என்னன்னா, "யோவ்! உன்ன பார்த்தால் நல்ல ஆளு மாரி தான் இருக்குற. நைஸ் காய் மாரி தான் இருக்கிற. எங்க அப்பா மாரி தான் இருக்க. உன் பொண்டாட்டி உன்னை ஏன் விட்டுட்டு போயிட்டான்னு தெரியுதா? உனக்கு இருக்க மேன்லிஹுட்டையே நீ சுத்தமா இழந்துட்டயா? அப்படியே உன்ன கொஞ்சம் பாரு. நீ போடுற ஷூவையும், சட்டை, உன் ஹேர் ஸ்டைலு நீ கொஞ்ச நாள் என் கூட வாயா. உன்னைய நீ நீ தொலைச்ச இந்த மேன்லிஹுட்ட நான் உனக்கு மீட்டு எடுத்து தரேன்" அப்படின்ட்டு, "நீ உன்னோட டிவோர்ஸ் ஆன பொண்டாட்டி கூட உனக்கே அவளாவே திரும்ப வந்துருவா" அப்படின்னு சொல்ல, இவரும் சொல்றாப்புல, "அப்படியா? என் பொண்டாட்டி திருப்பி திரும்பி வந்துருவாளா?" அப்படின்ட்டு இவரும் அவங்க கூடவே டெய்லி வராருங்க. கேளு எப்படி வாழ்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தனியா அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்துட்டாப்புல. அங்க தான் புள்ளையும், பொண்ணையும் பார்த்துக்கிறதுக்கு அந்த பேபி சிட்டரையும் இங்கேயே வர சொல்லிட்டாப்புல. புள்ளையாண்டால் தான் அப்பாட்ட அவன் ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். ஆனா லவ் பண்றது இந்த பேபி சிட்டர் தான்னு சொல்லல. அவர்ட்ட ஏதோ பொதுவா ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மகன சரியாம்மா அவரு சரியாம்மா அப்படியா மகனே? சரி, சரி மகனே. லவ் பண்றியா மகனே? சரி, சரி. அவரு இந்த மாரி காதலுக்கு எதிர்ப்பெல்லாம் எதுவும் காட்டக்கூடியவர்லாம் இல்லங்க. நல்ல ஒரு தகப்பனா தான் இருக்காப்புல. புள்ளையாண்டாலும் டிவோர்ஸ்னால கஷ்டப்படுற தகப்பனுக்கு ஆறுதல் சொல்ல, அப்போ பேபி சிட்டர் பொண்ணுங்க அவளும் காலுக்கிட்ட ஆறுதல் சொல்றாப்புல வலிஞ்சு வலிஞ்சு பேசுது. எப்படின்னா பேசையிலே அப்படியே மேலெல்லாம் கைய வச்சியே அப்படியே பேசுறா. அப்படியே மேல கைய போட்டு அப்படியே பேசி ஆள மயக்கி போடலான்னு பார்க்குறா. ஆனா அவரு இவளையும் தனக்கு ஒரு மகளா தாங்க பார்க்குறாப்புல. அங்க இவரு பெத்த மகள பார்த்தீங்களா? அது என்னன்னா, அப்பனுக்கு டிவோர்ஸ் ஆனா எனக்கு என்னன்னுட்டு, அது பாட்டுக்கு டிவிய பார்த்து ஒரு பாட்டுக்கு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது கிடந்து. இதுதாங்க டாடி லிட்டில் பிரின்சஸ் போல இருக்குது. அடுத்ததா மிஸ்டர் சாமிங்க காட்டுறாங்கங்க. இவரு போட்டிருக்க ஷூ, கிறிஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஆளையே டோட்டலா வேற ஒரு ஆளா பார்க்கவே மாத்திட்டான். பார்க்கவே நல்லா ஹேண்ட்ஸமா, சாமிங்கா, கோட்டிங்கா சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. இப்போ அவரையும் இவன் தினசரி போகக்கூடிய பாருக்கே கூட்டு போய் தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, எப்படின்னா, "பாரியா யோவ்! என் பக்கத்துல உட்காந்து எப்படிலாம் நான் பொண்ணுங்கள உசார் பண்றேன்னு பாரியா! பார்த்து நீயும் கத்துக்கோயான்ற" மாரி அவளையும் கூடவே வச்சிருக்காங்க. அவரும் இவன் கூடவே டெய்லி வர்றாப்புல. இந்த பையன் எப்படி நெறையா பொண்ணுங்கள உசார் பண்றான்றதெல்லாம் கேளுங்களேன். நீங்க எப்படி கேளுங்க. ஒண்ணும் இல்லங்க. மொதல்ல நம்மள நல்லா அழகுபடுத்திக்கிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு, அங்க வரக்கூடிய ஒரு அழகான பொண்ணா பார்த்து, அவள்ட்ட போய் நல்லா கான்ஃபிடென்ட்டா அவள நல்லா அப்ரோச் பண்ணி பேச்ச போடுவான். அதுவும் அவங்க கிட்ட எப்படி பேசுவான்றத கேளுங்களேன். அப்படியே பேசையிலே நம்மள பத்தி ஷேர் பண்ணாம, அதாவது நம்மளோட கதையெல்லாம் சொல்லாம, அவங்கள பேச விட்டு, அவங்களோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு, அப்படி அவங்க ஓப்பன் அப் ஆகி தங்களோட கதையெல்லாம் சொல்லையில, அப்போ டக்குன்னு, "இது ரொம்ப போரிங்கா இருக்கு. அ அது இதுன்னு சொல்றது அப்படியே போரிங், நல்லா இல்ல. இவ்வளோதானா நீ?" அப்படின்ற மாரி சொல்லிப்புட்டு, இன்னும் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா ஆக்க வேற ஏதாவது கதை சொல்லு" அப்படின்ற மாரியே அவங்கள பேச வச்சு ஒரு கட்டத்தில அப்பதான் அவங்க நெனைப்பாங்க இல்லையா? ஓகே, இவங்கிட்டயும் ஏதோ இருக்குன்னு, ஆளு நல்ல ஒர்த்தான ஆளுன்னு நெனச்சு, இவன அவளுக
புடிச்சு போயிடும் இல்லையா? கடைசியா ஃபைனல் டச் மாதிரி என்ன பண்ணுவான்னா, "இங்க ரொம்ப போர் அடிக்குது. வாங்களேன் வெளில போலாம் வேற எங்கேயாச்சும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆள அப்படியே அவள கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் என்ன கடைசியா செக்ஸ் தான். இதாங்க இந்த பயலோட ஸ்ட்ராட்டஜி. இப்ப சொன்னத வச்சுக்கிட்டு, நீங்க போயி நம்ம ஊர் பொண்ணுகிட்டலாம் இந்த ஸ்ட்ராட்டஜிய ட்ரை பண்ணாதீங்கங்க. இதெல்லாம் வெளியூர் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இங்க இப்ப இந்த செக்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா விடிஞ்சதும் ஜிம்முக்கு போயி, நல்லா எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, உடம்ப அப்படியே ஃபிட்டா வச்சுக்கிட்டு, மறுபடியும் திரும்ப மறுநாள் நைட்டு பாருக்கு போயி, அங்க இப்ப வேற ஒரு பொண்ண உசார் பண்ணி அவள்ட்டோட செக்ஸ் வச்சுப்பான். திரும்ப விடிஞ்சு ஜிம்முக்கு போய் உடம்ப ஏத்திக்கிட்டு, மறுபடியும் வந்து பாருக்கு வந்து வேற ஒரு பொண்ண உசார் பண்றது. இதே தாங்க இவனுக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி, ஒரு தினசரி பழக்கமாவே வச்சுக்கிட்டு இத சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம ஆளுக்கும் அவனும் கூடவே இருந்து தொழிலெல்லாம் நல்லா கத்துக்கிட்டாப்ல. ஆளு எப்படி இருந்தனா, இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரு பொண்ணுன்னு இருந்தவரு, இப்போ என்னன்னா பல பேத்து கூட போயி இவன மாரியே பேசியே கடைசியா இவங்களோட செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு எப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ மட்டும் மாத்திக்காம, ஆள் அப்படியே கேரக்டரையும் மாத்திக்கிட்டாருங்க. இங்கிட்டு இவரோட புள்ளையாண்டாள், அவன் கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்தையில கூட இந்த பேபி சிட்டருக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே கிடக்குறாங்க. ஆனா, அவ அதுக்கெல்லாம் முடியாது, முடியாது. நீ என்ன பேசினாலும் முடியாதுடான்றான் மெசேஜ் அனுப்புறா. அப்ப பாடம் எடுக்கிறத டீச்சர் இவன் நோண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துப்புட்டு, "டேய்" அது இதுன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவங்க எழுந்து டீச்சர்ன்னு கூட பார்க்காம, கெட்ட வார்த்தையில பயன்படுத்தி நல்லா மூஞ்ச காட்டி பேசி விட்டுட, அதுக்குன்னு டீச்சர் அம்மா புள்ளைய பெத்த மகாராசியை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுடுறாங்க. அப்புறம் புள்ளைக்காரி புள்ளைய இப்போ தான் கூடவே அவ வேலை பார்க்குற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்க அம்மாக்காரி இவங்க கல்யாணம் ஆகிற ஃபோட்டோவை தான் புள்ள முன்னாடியே அப்படியே மூடி வைக்கிறாங்க. அதாவது உங்க அப்பன் சாப்டர் க்ளோஸ்ரா அப்படின்ற மாதிரியே சொல்லாம சொல்லுது. கூடவே அவரு எப்படி இருக்காருன்னு வேற அப்படியே கேட்குது. "எப்படி எப்படி இருக்காப்புல? நான் வருத்தமா தான் இருப்பாப்புலன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னுது. இவன் என்னன்னா, "அப்பா இப்போலாம் நிறைய வெளில போய் சந்தோஷமா இருக்காருமா" அப்படின்னவும், அவளுக்கு அப்படியே மூஞ்சி கிஞ்செல்லாம் செத்து போயிருதுங்க. அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. எது சந்தோஷமா இருக்கானா அவன் அப்படின்ற மாதிரி. உடனே புள்ளையாண்டாலும் இதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அப்படியே பேச்ச மாத்திடுறான். "இல்லம்மா அப்போல்லாம் அப்பா இப்போல்லாம் ரொம்பவே சோகமா தான் இருக்காரு. ஏம்மா பழையபடி நீங்களும் ஒண்ணா சேருங்கன்னுலாம்" சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் ஒண்ணு சேர்க்கலான்னு தாங்க பார்க்குறாங்க. அப்போ இவ என்னன்னா, தான் புள்ளைக்கு தன்னோட கள்ளக்காதலன் அந்த டேவிட் லின் ஹாகின புள்ளையாண்டாளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுப்புட்டு அவ ஓடிடுறா அங்கிருந்து. அப்போ அவரு அப்படியே இந்த புள்ளையாண்டால அப்படியே கரெக்ட் பண்ணி அப்படியே பண்ணிரலான்னு பார்க்குறாரு. இழுச்சு இழுச்சு அப்படியே "தம்பி எப்படி இருக்கீங்க?" அப்படின்ட்டு இழுச்சு இழுச்சு பேசுறாப்புல. ஆனா நம்ம புள்ளையாண்டாளுங்க ஆள் அப்படியே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபேஸ வச்சுக்கிட்டு அவட்ட சொல்லிப்புடுறான். "டேய் டேய் நீ எத காட்டி என் அம்மாவ மயக்கினன்லாம் தெரியல. ஆனா கடைசியில என் அம்மா என் அப்பாவோட தான்டா சேருவாங்க" அப்படின்ட்டு நல்லா நல்லா கராரா மிரட்டிப்புட்டு போறாங்க. போறப்போ கூட இவன் அம்மாக்காரி மூடு வச்சு அப்போ ஃபோட்டோவ அத எடுத்து அவன் இவன் கண்ணுக்கு முன்னாலேயே அப்படியே வச்சுப்புட்டு அவன் பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கான். இங்க இந்த பேபி சிட்டர் பொண்ணு, அவ ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணுட்ட, அதுவும் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, வயசான ஆம்பளங்களோட செக்ஸ் வச்சுப்பாளாங்க. அதுக்குன்னு இவ அவள்ட்ட போய் அட்வைஸ் கேட்குறா. எதுக்குன்னு நம்ம ஆள மயக்கிறதுக்கு. அதுக்குன்னு அவ என்னன்னா, ட்ரெஸ்ஸே போடாம நியூடா இது ஒரு மாதிரி செக்ஸியா ஃபேஸ வச்சுக்கிட்டு, ஃபோட்டோ எடுத்து நியூடு ஃபோட்டோவ அவருக்கு அனுப்புடி அப்படின்னு சொல்ல, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. இவ படிக்கிற இதே ஸ்கூல்ல தான் அந்த புள்ளையாண்டாலும் படிக்கிறான் போல இருக்குங்க. எல்லாருக்கு முன்னாடியுமே ப்ரொபோஸ் பண்றான். அவ இவன கூப்பிட்டு வச்சு கண்டிச்சு, தான் வேற ஒரு ஆள லவ் பண்றதா சொல்லிப்புட்டாங்க. ஆனா அது உங்க அப்பன தான்னு சொல்லல. பொதுவா சொல்லியிருக்கா. புள்ளையாண்டாளுக்கு இப்போ லவ் ஃபெயிலியர் ஆயிட்டான்ல. அவனுக்கு இது பயங்கரமா கஷ்டமா இருக்குதுங்க. தான் அப்பா கூட விளையாடுறப்பவே அவர்ட்ட பேச்சு வாக்குல அப்படியே சொல்றான். அவ என் சோல்மேட்டுப்பா, இருந்தாலும் அவன் என்னை மதிக்கவே மாட்றான்னு. சோல்மேட்டா இருந்தா கிவ் அப்லாம் பண்ணக்கூடாதேடான்றாரு. அவனும் பதிலுக்கு, "ஏன் நீங்க அம்மாவை கிவ் அப் பண்ணல?" அப்படின்னா, இவரு கிவ் அப்லாம் பண்ணலடா நானு. அப்போ புள்ளையாண்டாளுங்க தான் அப்பாவுக்கு தன்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் வார்த்தைகள் எல்லாம் தூவி, "போங்கப்பா அம்மாவை எப்படியாச்சும் திரும்ப கூட்டிட்டு வாங்கப்பா" அப்படின்றான். மறுநாள் புள்ளையாண்டாள் ஸ்கூல்லேருந்து ஏதோ டீச்சர் பேரண்ட்ஸ் மீட்டிங் அவங்க கூப்பிட்ருக்காங்க. அங்கே இவர் பொண்டாட்டியும் வந்திருக்கா. அவள்கிட்ட இவர் சிரித்த முகத்தோட நல்லபடியாக தாங்க பேசுகிறாப்புல. இவன் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இவனுக்கு இருக்கான்னு இவளுக்கு ஒன்றுமே புரியலை. அவளும் இவரை அப்படியே மேலேயும் கீழேயுமா பார்க்குறா. என்னடா ஆள் ஒரு மாதிரி நல்லா ஹேண்ட்ஸமாக மாறி இருக்கானேன்ற மாதிரி அப்படியே பார்த்து பேசுகிறா. அங்கே டீச்சர் யாருன்னு பார்த்தா, நம்ம ஆள் செக்ஸ் வச்சுக்கிட்டதில் மொதல் ஆள் இவ தாங்க.
இவங்க வந்து புள்ளையாண்டவளோட கணக்கு வாத்தியாருங்க. கணக்கு வாத்தியாரே ஆளு கணக்கு பண்ணியிருக்காப்ல. அங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கு அப்போ. இவங்க யாருன்னே தெரியாத மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட நடிப்ப போட, ஆனா அந்த கணக்கு வாத்தியார காட்டி விட்டு குடுத்துருது. ஆளு நல்லா மாட்டிக்கிட்டாப்லங்க. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு ஸ்கூல விட்டுக்கிட்டு வெளிலயே வந்துப்புட்டா. அப்போ இவரு ஒரு மாரி ஒத்துக்கிறாருங்க. ஆமாண்டி, நீ என்ன சீட் பண்ணதுக்கு பதிலுக்கு நானும் சீட் பண்ணிப்புட்டேன். என்ன நீ ஒருத்தன் கூட போன, நான் போனது ஒரு 9 பேத்து கூட போய் செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. பொண்டாட்டிக்கு இது அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. "எது? அடேய் 9 பொண்ணுங்கள கூட செக்ஸ் வச்சுக்கிட்டியா?" அப்படின்ற மாரியே அப்படியே பார்க்குறா அப்படியே. "நீ இப்படி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு" சொல்லிப்புட்டு அவ அங்கேருந்து ஒரு மாரி சோகமா டிசப்பாயிண்ட் ஆகி போயிட்டாங்க. இப்போ தாங்க காலு தான் மாற்றம் அடைகிறேன், சேஞ்ச் ஆகுறேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறேன்ற பேர்ல, தன்னோட சுயத்தையே இழந்துட்டோன்றத, அந்த கேரக்டரே இழந்துட்டோன்றத உணர்ந்து, நடு ரோட்ல அப்படியே மனசு உடைஞ்சு நிக்க, அப்போன்னு பார்த்து இவருக்குன்னே மழையும் பெய்யுதுங்க. ஆளு அப்படியே மழையில நனைஞ்சபடியே, தன்னை பண்ண தப்ப அப்படியே உணர்ந்து, அங்கேயே நைட்டெல்லாம் நிக்கிறாப்ல. அங்க கட் பண்ணா, அடுத்ததா இந்த பொண்ண காட்டுறாங்கங்க. அங்க இவளுக பார்ல பேசிட்டு இருந்திருப்பார்கள்ல, இவ கூட யாரையோ ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாள்ல, அவனை காட்டுறாய்ங்க. அவன் பார்க்க நல்லா அழகா தாங்க இருக்கான். ஆனா பார்க்க லைட்டா சாக்லேட் பாய் மாதிரி நல்லா சமத்து புள்ளன்ற மாரி இருக்காப்ல. அவளுக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. இங்க இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கு முன்னாடியும் இவளுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கதா சொல்ல, இவளும் தன்கிட்ட தான் இவன் ஏதோ ப்ரொப்போஸ் பண்ண போறான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆசையா இருக்காங்க. ஆனா அவன் என்னன்னா, இந்த மாதிரி கம்பெனில உனக்கு ஒரு வேலை போட்டு குடுக்கிறதா சொல்லி புடுறான். இவளுக்கு அங்கேயே ஒரு மாரி மூஞ்சி செத்து போச்சுங்க. "ஏன்டா டேய்! நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவேன்னு நெனச்சேன்டான்றா." அந்த பையன், "ஐயய்யோ! நான் உன்னைய அப்படிலாம் நெனைக்கவே இல்லையேம்மா. மேரேஜ் எல்லாம் லாங் ஜர்னிம்மா. நான் நெறைய யோசிக்கணும்மா. டைம் குடுக்குறியா கொஞ்சம்?" அப்படின்னு கேட்க, அப்போங்க நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல்லலாம் இந்த பொண்ணுங்கலாம் 100 மார்க்குக்கு 99 மார்க் வாங்குனா கூட, ஒரு மாரி அந்த 1 மார்க் போச்சுன்னு ரொம்பவே வருத்தப்படுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பொண்ணுங்க பெருசா அவங்க லைஃப்ல அந்த ரிஜெக்ஷன்றதே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாரி தாங்க இவளுக்கும். இந்த ரிஜெக்ஷன இவளால ஏத்துக்கவே முடியல. அப்படியே உள்ளுக்குள்ள அவ்வளோ கோவம். அப்படியே நல்லா ராவா சரக்க எடுத்து குடிச்சுப்புட்டு, அப்படியே அவன்ட்ட தெனாவட்டா ஏதோ மாஸ் காட்டியதாக நல்லா வீர வசனம் எல்லாம் பேசிப்புட்டு, ஆளு என்ன பண்றான்னா, அங்கேருந்து நேரா அந்த பாருக்கு போயிட்டு, அவளாவே இவனுக்கு போயி இவன்ட்ட பேசியிருப்பான்ல, வந்து புடிச்சிருக்கு அது இதுன்னு இருப்பான்ல. இப்ப போய் அவன்ட்ட போய் வாயோட வாயா வச்சு முத்தம் குடுத்துப்புட்டு, இவனும் வழக்கமா மத்த பொண்ணுங்கள எல்லாம் என்ன பண்ணுவான்? கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் செக்ஸ் வச்சுப்பான் இல்லையா? அதுலயும் இவளாவே என்னன்னா, தானாவே வந்திருக்கால்ல, என்ன பண்ணுவான்? அப்படின்னு தெரியல. பார்த்தா ஆனா, அவன் அங்க கூட்டு போயி, இவன்ட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பயன்படுத்தி, அப்படியெல்லாம் அவள கூட செக்ஸ் வச்சுக்கணும்லாம் பார்க்காம, இவன் தடவையா இப்பதாங்க ஆளு ஓப்பன் அப் ஆகி, இவனோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, இவன் கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு பார்த்தவன், இப்போ செக்ஸ் வச்சுக்கணுன்ற அந்த அந்த ஆசையவே அப்படியே மறந்துப்புட்டு, அப்படியே அவள்ட்ட பேசி பேசி தூங்கியே போயிட்டாங்க. அவளுக்கும் இவன ரொம்ப புடிச்சு போச்சுங்க. எப்படின்னா, அ குடிச்சிருக்கன்ற பொண்ண அப்படியே மயக்கி செக்ஸ் வச்சுக்கணும்னு பார்க்காம, இவன் அப்படியே தூங்கிட்டான் இல்லையா? அத பார்த்து இவனுக்கு நல்லா புடிச்சு போச்சு. காதலிக்கவே ஆரம்பிச்சுட்டா. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல காதல் மலர்ந்துட்டு இருக்குதுங்க. அப்புறம் இங்க பொண்டாட்டிக்காரிய காட்டுறாங்க. அவன் நல்லா தான் காதலன் டேவிட் லின் ஹாக்கினோட வெளில போய் டின்னர்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா, அங்க பேபி சிட்டர் பொண்ணு வரவும் இவர அறிமுகப்படுத்தி வைக்கிறா. எப்படின்னா, என் கூட வேலை பார்க்குற ஒர்க் ஃப்ரெண்ட் அப்படின்னா, அவருக்கு அப்படியே மூஞ்சி செத்து போயிருது. "எது ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி, "அவ்வளோதானா நான்?" அப்படின்ற மாரியே பார்த்துப்புட்டு அப்படியே சோகமா போறாருங்க. இந்த அம்மா, "ஓ! உனக்கு காசு குடுக்கணும்ல? இருடி காசு எடுத்து தரேன்னு" நீட்ட. "ச்சீ! எப்படிடி உன் புருஷன போய் உன்னால ஏமாத்த முடிஞ்சது? உன்னோட காசெல்லாம் எவனுக்கு வேணும்? ச்சீ!" அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு மாரி மூஞ்ச காட்டிட்டு ஒரு மாரி சொல்லிட்டு போயிட்ட. இது அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி பொண்டாட்டிக்காரிக்கு அப்படியே மூஞ்செல்லாம் செத்து போச்சுங்க. இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து, இவ ஸ்கூல்ல ஒருத்தி சொல்லியிருப்பாள்ல, அவ சொன்ன மாரியே தன்னைத்தானே நியூடா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரு கிஃப்ட் மாதிரி கேலோட பேர போட்டு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி வீட்லயே வச்சிருக்கிறா. இங்க பொண்டாட்டிக்காரி என்னன்னா, இவ இப்படி பேசிட்டு போனத நெனச்சு வருத்தத்தோட கேலுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அப்போ கேலும் தான் புள்ளைய பார்க்கறதுக்காக அவரும் அங்க வீட்டுக்கு வந்திருப்பாப்ல. ஆனா வீட்டுக்குள்ள வராம அப்படியே வெளியில, அப்படியே வீட்டுக்கு வெளியிலேயே நின்னு ஜன்னல் ஓரமா இவள பார்த்தபடியே ஃபோன்ல பேசிட்டு இருப்பாரு. அங்க பொண்டாட்டிக்காரி என்னன்னா,
அடுப்பு எப்படி ஆன் பண்ணணும்? அது இதுன்னு ஒரு மொக்க காரணத்த சொல்லி இவர்ட்ட பேசுறா. இவரும் அவ கேட்டதுக்கு அப்படியா அப்படியே குழந்தைக்கு சொல்ற மாதிரி, அப்படியே பாசத்தோடையும், பொறுமையோடையும் சொல்லுவாப்லங்க. அப்போ பொண்டாட்டிக்காரி ஃபோன் பேசையிலேயே இவ சொல்றதுக்கெல்லாம் செய்ற மாதிரி குரல மட்டும் குடுத்துப்புட்டு நடிப்ப போட, ஆனா இவரு இங்க இதெல்லாம் நின்னு அப்படியே பார்க்குறாரு இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் தான் பொண்டாட்டியோட மனசுல இவரு இன்னும் தான் இருக்கதா நெனச்சுக்கிட்டு, தான் பொண்டாட்டி என்னதான் டிவோர்ஸ் கேட்டிருந்தாலும், மறுபடியும் தன்னோட வந்துருவான்னு ஒரு பெரிய நம்பிக்கைய இவருக்கு இங்க குடுக்குதுங்க. இப்ப மறுநாள் இவர் பொண்டாட்டிக்கு பர்த்டேவாங்க. அதுக்குன்னு இவர் பொண்டாட்டியாட்ட சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சர்ப்ரைஸ் பார்ட்டியவே வச்சிருக்காரு. அதுக்கு இப்ப பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்க. அங்க மிஸ்டர் சார்மிங்க இவருக்கு ஃபோன போட்டு பேசுறான். "என்னப்பா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ஒரு ஆளே காணோம்?" அப்படின்ற மாரி இவரும் பேசுறாப்ல. என்னடா ஆளு பேச்சு மூச்சே காணோம்ன்னு அவன் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ண காதலிக்கிறதா சொல்றான். இவரும் என்னடா சொல்ற? நீ எப்புட்றா காதல்லாம் பண்ற? டேய் நீ எல்லாம் கூட்டு போய் இது தானடா பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்றாப்ல. இவனுக்கு ஒரு மாரி பரவாயில்லையே, பரவாயில்லையே வாழ்க்கை நல்லா இருக்குடா அப்படின்ட்டு விட்டுட்டாப்ல. இப்போ சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி நடக்குதுங்க. கேளு பொண்டாட்டிக்காக பயங்கர பிரம்மாண்டமா பார்ட்டி எல்லாம் வச்சிருக்காரு. அப்போன்னு இங்கிட்டு இந்த பேபி சிட்டர் பொண்ணு வீட்லங்க, அவன் அம்மா வீட சுத்தம் பண்றப்ப பொண்ணு வச்சிருந்த அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துப்புட்டா. பொண்ண பெத்த மகராசன்ட்டயும் இத காட்ட, அவரு தான் பொண்ணு இப்படி நூடா ஃபோட்டோலயும் கூடவே அந்த கேல் பயலோட பேர் வேற இருக்கதையும் பார்த்துப்புட்டு அவருக்கு செக்க கோவம். அப்படியே கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஓடுறாரு அவன பாக்க. அப்போ பொண்ணுக்காரியும் இவள அப்படியே "எப்பா ஒரு கார் எடுத்துக்கிட்டே வர்றா அவளும். எப்பா எப்பா அவருக்கு எதுவும் தெரியாதுப்பா. நான் தான்ப்பா பண்ணி விட்டுருந்தேன்" அப்படின்ட்டு கடந்து கத்திக்கிட்டே அப்படியே கூடவே வர்றா. பார்ட்டியில இப்போ இவரு மிஸ்டர் சாருங்கி கூட்டு வந்திருக்காங்க. இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு பார்த்தா, இவ தான் நம்ம கேலோட மூத்த பொண்ணாங்க. இது படத்துல பயங்கரமான ட்விஸ்ட்டா இருக்குங்க. பொண்ண பெத்த கேலுக்கு அத விட பயங்கர பெரிய ட்விஸ்ட்டா இருக்கும். "அடேய் நீ சொன்னது என் பொண்ணாதான்" அப்படின்ற மாரியே பாப்பாப்ல, கிடந்து முழிப்பாப்ல. இவன்ட்ட "டேய் என் பொண்ண விட்றான்னு" இவன்ட்ட சண்ட போட, அப்போ அங்கன்னு பேபி சிட்டரோட அப்பங்காரனும் வந்துப்புடுறான். கால்ல கால போட்டு அடி பொளக்குறாப்ல. பொண்ணு தான் "அப்பா நான் தான்ப்பா அவருக்கு நியூடா ஃபோட்டோ வச்சேன்" அது இதுன்னு ஒரு மாதிரி அவருக்கு இந்த மாதிரி "அவருக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா" அப்படின்னு சண்டைய தடுக்க, அப்போன்னு பார்த்து அங்க டேவிட் லின்ஹாகின் வர்றாங்க. வாயா நீ தான் அந்த டேவிட் லின்ஹாகான்னு இந்த பையன் யாரு இவன் மாமனார கரெக்ட் பண்ற மாதிரி இவன் அவர போட்டு நல்லா ஒரு குத்து விட்டுப்புடுறான். அப்படியே 4 பேரும் "டேய் அவள விட்றா, இவள விட்றான்னு" கடந்து உருண்டுகிட்டு கிடக்குறாய்ங்க. அப்போ போலீஸ் வந்து தான் சண்டைய தடுத்து விடுறாய்ங்க. பொண்ண பெத்த அப்பனுக்கு மிஸ்டர் சார்மிங்க போயி தான் பொண்ண காதலிக்கிறாளே அப்படின்னு அவருக்கு இது ரொம்பவே வருத்தத்தோடையும் பெரிய ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்குதுங்க. உன்ன நான் இப்ப ஏத்துக்கவே மாட்டேன்டான்னே சொல்லிப்புடுறாப்ல. அவனுக்கும் இது பயங்கர ஹர்ட்டிங்கா இருக்குதுங்க. எப்படின்னா, நம்ம என்னதான் முன்னாடி பொறுக்கி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாலும், இவிங்க நம்ம மேல வச்சிருந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்ட மாத்திக்காம, அதே மாதிரி தான் நம்ம இப்பவும் இருக்கதா நெனச்சுக்கிட்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட்ட மாத்திக்காம மாட்றாய்ங்களே அப்படின்ட்டு, இது அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா, வருத்தமா, ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்குதுங்க. அடுத்ததா, இப்ப புள்ளையாண்டாலுக்கு ஸ்கூல்ல ஆனுவல் டேயாம்ங்க. புள்ளைய பெத்த எல்லாரும் வந்துட்டாய்ங்க. யாரு புள்ளைய பெத்த அப்பன், மகராசன், அப்புறம் வந்து இந்த காதலனு, அவளோட மூத்த பொண்ணு எல்லாரும் வந்துட்டாய்ங்க. அங்க நம்ம ஆளு புள்ளையாண்டால் மைக்ல பேச்ச போடுறாங்க. என்னன்னா, நமக்கெல்லாம் வாழ்க்கையில ஸ்கிரிப்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா? வரைபடம் மாதிரி. எப்படின்னா, முதல்ல ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் போய் நல்லா ஸ்கூல்ல மார்க் எடுத்து காலேஜுக்கு போகணும். அப்புறம் ஒரு வேலைக்கு போயி ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். இந்த சிஸ்டமே இந்த ஸ்கிரிப்டே ஒரு ஸ்கேம்யா. இதுல இருக்கதுலயே பெரிய ஸ்கேம் வந்து அந்த லவ் தான்றாரு. என்னன்னா, ஒரே ஒரு ட்ரூ லவ் தான் நமக்கான லவ் இந்த உலகத்துல இருக்கு. அது நம்ம நெறைய எஃபோர்ட் போட்டா அது நமக்கு கிடைக்கும்ன்றத நம்ம நல்லா இருக்கணும் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? நானும் ட்ரை பண்ணேன். ஆனா உண்மையிலேயே இந்த ட்ரூ லவ்வுன்னு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் ஃபேண்டஸியான்னு அப்போ புள்ளைய பெத்த மகராசன் அவரு எந்திரிச்சு, "இல்ல இல்ல என் பையன் ஏதோ தெரியாம பேசிப்புட்டான். லவ் இஸ் ட்ரூ. உண்மையான காதல்னா இந்த இந்த படங்கள்ல சொல்ற மாதிரி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது கிடையாது. அதாவது மை லவ் அதாவது மை லவ் ஒய்ஃப்ன்னு இந்த மாதிரி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம் இல்லையா? என்னோட காதல் என் ஒய்ஃப்ன்னு. அதெல்லாம் இது உண்மையான லவ் கிடையாதுயா. லவ்வுங்கிறது லெட்டிங் கோயா. அதாவது ஈவன் தோ அவங்க நம்ம வேற ஒருத்தவங்க லவ் பண்ணாலும், அவங்க வாழ்ந்தா நம்மளோட தான் வாழணும்னு எப்படின்னா கிடைச்சா நமக்கு மட்டும்தான். இல்லன்னா யாருக்குமே அவ கிடைக்கக்கூடாது. அப்படின்லாம் நினைக்காம, அவங்க யார் கூட வாழ்ந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான்டா உண்மையான லவ். லவ் இஸ் அபவுட் லெட்டிங் கோ அப்படின்றாரு. அப்போ
இவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்க உள்ள அந்த பேரண்ட்ஸுங்க, ஸ்கூல் பசங்க, டீச்சர்ஸ்ன்னு எல்லாம் கை தட்டி அப்படியே விசில் பறக்க ஆரவாரம் பண்றாங்க. அப்போ புள்ளையாண்டாலும் மைக்லயே இவளுக்கும் அப்படியே ப்ரொபோஸே பண்ணிப்புடுறாங்க. ப்ரொபோஸே பண்ணிப்புடுறான் இந்த சான்ஸ யூஸ் பண்ணி. அப்பங்காரனும் என்னன்னா, அவரும் இவரு தான் பொண்டாட்டிக்கு லவ் ப்ரொபோஸ் பண்றாப்ல. இப்போ இந்த ஃபங்ஷன்லாம் ஒரு மாதிரி நல்லா கலகலப்பா முடிஞ்சிருச்சுங்க. நல்லபடியா பேசி முடிஞ்சுச்சு. படத்தோட கடைசியில கேலு மிஸ்டர ஹேண்ட்ஸம இவன் என்னதான் இதுக்கு முன்னாடி பொறுக்கியா இருந்திருந்தாலும், இப்போ ஒரு மாதிரி இப்போ இந்த லவ் இஸ் லெட்டிங் கோன்னு சொன்னாப்ல இல்லையா? அதே மாதிரி இவனையும் தன்னோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஒரு மாதிரி சம்மதம் தெரிவிச்சுட்டாரு. அதே சமயம் இங்க பேபி சிட்டர் பொண்ணு, புள்ளையாண்டல் கடைசியா பேசுறாங்க. "அங்க நான் உன்ன கிவ் அப் பண்ணவே மாட்டேன். நீ தான் என்னோட ட்ரூ லவ்" அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு, "உன் கிராஜுவேஷன் கிஃப்ட்டா இத வச்சுக்கன்னு" இவ எடுத்திருப்பா இல்லையா அந்த நூடு ஃபோட்டோஸ, அத எடுத்து இவன்ட்ட குடுத்துவிட்டு போறா. ராபி அப்படியே போறப்ப அப்படியே அப்படியே ராபியோட கன்னத்துல அப்படியே செல்லமா ஒரு முத்தத்த வேற குடுத்துப்புட்டு போறாங்க. இவன் அப்படியே "சாச்சுப்புட்டான் மச்சான்" அப்படின்ற மாரியே பார்த்துட்டு இருக்கான். இங்கிட்டு கேலும் அவரு பொண்டாட்டியும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாய்ங்க. போற போக்க பார்த்தா இவங்களும் மறுபடியும் புருஷன் பொண்டாட்டியா ஒண்ணா சேர்ந்துருவாங்க போல இருக்குதுங்க. அங்க இந்த படத்த அதாவது படம் முழுக்க ஹார்ட் பிரேக்கா காட்டிப்புட்டு, கடைசியில இந்த படம் பார்க்குற நமக்கு இது ஒரு நல்ல ஃபீலிங் குட்டா இருக்குதுங்க. அந்த ஃபீலிங் குட்டோட இந்த படத்த முடிக்கிறாய்ங்க.